இங்கே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு வீடியோஸை ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கோம். அப்படியே கட் பண்ணால் பாதி பேர் நிறைய பிளான் பண்ணுறாங்க, பட் அதுக்கான ரீச் இருக்க மாட்டுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரேண்டமாக வீடியோஸ் போடுறதுனால ரிசல்ட் வரவே வராதுன்றதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நம்ம பேச போகிறோம். நான் ரேண்டமாக தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், எனக்கு வியூஸோ ஃபாலோவர்ஸோலாம் ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம். அதுவே நீங்கள் போடுற வீடியோஸ்னால தான் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் உள்ள வராங்க, கிளைண்ட்ஸ் வரதுனால தான் எனக்கு பேமெண்ட் நடக்குது, என்னோடய லைஃப் ஸ்டைலு இதை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ இதில் 3 முக்கியமான விஷயத்த ஃப்ரேம் ஒர்க்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஒரு ஃபேஸாக பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்கள் நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது ஆக்ஷனபிள் கண்டென்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து வேல்யூவை கெயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கண்டென்ட் ஃபுல்லாகவே ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காகவோ இல்லைனா உங்கள் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ செல் பண்ணுறதுக்காக இருக்கும் போது ஏன் ரேண்டமாக போஸ்ட் போடக்கூடாது அப்படின்னா, ரேண்டம் போஸ்ட் ஈக்குவல் டு ரேண்டம் ரிசல்ட். ஸோ இதில் நீங்கள் ரேண்டமாக போஸ்ட் போடுறதுனால நடக்கிற 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்ன் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ என்ன கண்டென்ட் போடுறது, எப்படி போடுறது, அது எஃபிஷியண்ட்டாக எப்படி போடுறது, அது கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனாலே இங்கே நிறைய பேருக்கு பர்ன் அவுட் ஆகிடும். அண்ட் செகண்டாக வர பெரிய ப்ராப்ளம், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணுமா இல்லைன்னா நான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபாலோ பண்ணணுமான்னு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்லேயே அவங்க கண்டென்ட்டும் போடாமல் போயிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த 3 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்ஸை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் போட போகிறோம், எப்படி கண்டென்ட் போட போகிறோம், ஸோ கண்டென்ட் போட்டதுக்கப்புறம் அதில் ஒரு விஷயத்தை வைக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில். ஃப்ரேம் ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்டிங் ஒய். இது ஈஸியாக சொல்லிடலாம், என்ன ப்ரோ ஒய் தானே ஃபைன் பண்ணணும், அது ஈஸி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த ஒய் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது கண்டென்ட் க்ரியேஷனில். நம்ம வீடியோஸ் போடணும்னு நினைக்கும் போதோ இல்லைன்னா நம்ம ப்ராடக்டை செல் பண்ணணும்னு நினைக்கும் போதோ த்ரூ கண்டென்ட் மார்க்கெட்டிங். இப்போ நம்ம ஒய்ன்ற டாப்பிக்கில் ஒரு 3 கொஸ்டின் நம்ம கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஒய் யூ ஆர் கிரியேட்டிங் கண்டென்ட். செகண்ட், who do you want to impact? Third, what should your audience feels or learn or do while creating content? இங்கே நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணும் போது ஒரு பர்பஸே இல்லாமல் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது கிளாரிட்டியே இருக்காது. கிளாரிட்டியே இல்லாமல் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அங்கே ரிசல்ட்டே இருக்காது. இதான் உண்மை. ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனில் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒய்யை கொஞ்சம் ஃபைன் பண்ணிடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்றதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஐ கிரியேட் கண்டென்ட் டு பில்ட் அ சிஸ்டம் ட்ரிவன் கிரியேட்டர் கம்யூனிட்டி பை ஹெல்பிங் ஆஸ்பைரிங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஸோ தட் தே கேன் போஸ்ட் கான்ஃபிடென்ட்லி க்ரோ தேர் பிஸ்னஸ் அண்ட் earn freedomly த்ரூ கண்டென்ட் கிரியேஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போதே இல்லைனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்பஸ் ஒன்று கிடைச்சிடும். நான் ஏன் கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்படி நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செஷனில் நீங்கள் போடுங்க. மேபி இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க ஏதோ ஸ்ட்ரகிளில் இருக்கலாம், மேபி இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகலாம். இது இப்போ கிடைச்சிருச்சு, நான் ஒரு ஆஸ்பைரிங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு பண்ண போகிற ஒரு சிஸ்டம் ட்ரிவன் கம்யூனிட்டி கிரியேட் பண்ண போகிறேன்றது இருந்தாலும் நான் யாருக்காக பண்ண போறேன், நான் யாரை இம்பாக்ட் பண்ண போறேன் அப்படின்றது தான் செகண்ட் கொஸ்டின். நான் முன்னாடி சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒர்க் பண்ணும் போதே உங்களுக்கு இதுக்கான ஆன்சருமே தெரிஞ்சிடும். நான் கண்டென்ட் கிரியேட் பண்ண போறேன், இந்த ஆடியன்ஸ்க்கு நான் பண்ண போறேன்றதை அந்த ஆடியன்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஆடியன்ஸ் யாராக தான் இருக்காங்க, ஆஸ்பைரிங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், சோலோப்ரனர்ஸ், இவங்களெல்லாம் தான் நான் இம்பாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நான் இம்பாக்ட் பண்ணுறது யாருன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் என்ன மாதிரி கண்டென்ட் போட போகிறேன், நான் எப்படி பேச போகிறேன், என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்றது இது எல்லாமே டிஃபைன் ஆகும். தேர்ட், என் கண்டென்ட்டை பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆக போகுது, அவங்க என்டர்டெயின் ஆக போகிறாங்களா இல்லை எஜுகேட் ஆக போகிறாங்களான்றதை கிளாரிஃபைடாக தெரிஞ்சிடும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் யாருக்கு பண்ண போகிறேன், நான் ஏன் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிட்டாலே அது எப்படி பண்ண போகிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 3 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒய்ன்றதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கிடைச்சிருந்தா கமெண்ட் செஷனில் போட்டுருங்க. மேபி இதை பார்க்குற ஏதோ ஒரு ஃப்ரீலான்சர்ஸோ இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கோ ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஓகே, நம்ம இப்படி தான் ரைட் பண்ணணுமா அப்படின்றதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இது எப்படி பண்ணலான்றது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் கனெக்ட் ஆயிரும். ஒரு ஃப்ரீலான்சராக இருக்காரு அப்படின்னா அவர் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணலாம், இந்த 3 கொஸ்டினை அவர் எப்படி பண்ணலான்றதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்கன்னா இந்த 3 கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் ஏன் கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு ஆன்சர் டு அட்ராக்ட் மை கிளைண்ட்ஸாக இருக்கலாம். செகண்ட்,
யாரை இம்பாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஏஜென்சி ஓனர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்க, இல்லை வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் இவங்களெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கான செகண்ட் ஆன்சராக இருக்கும். தேர்ட், உங்கள் கண்டென்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஒன்று இவர் ரொம்ப சூப்பராக ஒர்க்கை டெலிவரி பண்ணுறாரு, ரொம்ப சூப்பராக இருக்குது, அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்கணும். இல்லை இவர்கிட்ட கொடுத்தனா டைம் சேவ் ஆகும், எனக்கு என்னமோ இவர் வந்து ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு ரீலை கொடுத்துட்றாரு, இல்லை 3 ஹவர்ஸில் ஒரு ரீலை கொடுத்துட்றாருன்ற அளவுக்கு அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஏன் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம், அது எப்படி பண்ண போகிறோன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஒரே ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டெப் 1ஓட பர்பஸோ ஸ்டேட்மெண்ட்டோ ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் உள்ள போயிடலாம். செகண்ட் ஸ்டெப், செட் ஏ டெம்ப்ளேட். ஏன் டெம்ப்ளேட் ரொம்ப முக்கியன்றதை நான் சொல்கிறேன். இங்கே டெம்ப்ளேட் இல்லை அப்படின்னா நம்ம ரேண்டமாக வீடியோஸ் போடுவோம், இப்படி ஷூட் பண்ணி போடுவோம், இந்த மாதிரி விஷுவல்ஸில் போடுவோம், இந்த மாதிரி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்னே இல்லாமல் நம்ம வீடியோஸ் போடும்போது நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆனாலே ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் உள்ள போயிடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ன் அவுட் ஈஸியாக ஆயிரும். நம்ம என்ன சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும், ஒரு குட்டி குட்டி மேக்ரோ டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு கிளாரிட்டி இல்லாதனால உங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் ஒன்று உண்டாகும். நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்ற ஒரு மென்டல் ப்ரெஷர் உருவாச்சுனாலே உங்களுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது ஐயோ இதை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த கன்சிஸ்டன்சியே மிஸ் ஆகும். ஸோ ஒரு டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணாதனால எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வருதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் டெம்ப்ளேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஸ்டெப்பில் செட் த டெம்ப்ளேட்டில் 2 விஷயத்துக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட், விஷுவல் ஸ்டைல். நான் எந்த மாதிரி செட்டப்பில் உட்காந்து பேச போகிறேன்றது தான் விஷுவல் ஸ்டைல். நான் வந்து கேமரா முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடோட நான் பேச போகிறேன், இந்த மாதிரி லுக்கில் பேச போகிறேன்ற டெம்ப்ளேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடிட் பேட்டர்ன். எடிட் பேட்டர்னில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு சிலவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன்டான டெக்ஸ்டாக தான் இருக்கும், ஒரு பேட்டர்ன்டான ஃபாண்ட்டாக தான் இருக்கும், பேட்டர்ன்டான கலரில் தான் இருக்கும் அது. ஸோ இது எதனால் இந்த பேட்டர்ன்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் சேவிங் இருக்கும். ஸோ ஓகே இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணலாம், இந்த கலரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டைமை யோசித்து சின்ன சின்ன டிசிஷன்ஸ்லாம் எடுக்காமல் உங்களுக்கு இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து ஓகே எடிட்டருக்கு அனுப்ப போகிறீங்க, ப்ரோ இதான் ஃபாண்ட்டு, இதான் கலரு, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் மேலே இருக்க போதா, கீழே இருக்க போதா, இல்லை சென்டர் ஆஃப் தி சப்டைட்டில் போர்ஷனில் இருக்க போதான்ற எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அண்ட் இதில் எடிட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிரான்ஸ்லேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்களா, பிளாக் ஃபைட் யூஸ் பண்ண போகிறீங்களான்றது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணிங்க. அண்ட் டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடிட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டைலில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு எடிட் பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இங்கே ஒரு பேட்டர்ன், ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஃபார்ம் ஆயிரும். நோ டெம்ப்ளேட், மோர் ஸ்ட்ரெஸ், லெஸ் growth. ஒன் குட் டெம்ப்ளேட், மோர் ஃப்ரீடம், ஸ்ட்ராங் பிராண்ட் பில்டிங். தேர்ட், ரொம்ப முக்கியம், தெரிஞ்சோ தெரியாமலே நிறைய பேர் பண்ணுவாங்க, இது சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்க ஸ்ட்ராங் பஞ்ச்லைன். ஏன் பஞ்ச்லைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெப்பிட்டேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த சிக்னேச்சர் பஞ்ச்லைனுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட். இந்த சைக்காலஜி எஃபெக்டை 1968 ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைமோ இல்லைன்னா ரேண்டமாக பார்க்குறவங்கள நம்ம வந்து ட்ரஸ்ட்டே பண்ண மாட்டோம். ஆனால் அதுவே ரிப்பீட்டேட்டிவாவோ ரெகுலராக பார்க்குறவங்கள ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் டூ இட் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது நைக்குன்ற பிராண்டு மட்டும்தான். ஸோ அதை அப்படியே நான் என்டர்டெயின்மெண்ட்டில் கொண்டு வரேன். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இருக்க கிரியேட்டர்ஸு ஏங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கூமாம்பட்டியில் கிரியேட் பண்ண ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான் ஞாபகம் வராரு. கரெக்டாக? ஃபெமிலியாரிட்டி பில்ட் ட்ரஸ்ட், ட்ரஸ்ட் லீட்ஸ் டு அட்டென்ஷன், அட்டென்ஷன் லீட்ஸ் டு ஆக்ஷன். ஓகே, ஒரு குயிக்கான ரீகேப் போயிடலாம். இந்த 3 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கோட ஒரு ஒன்லைனாக போயிடலாம். ஃபர்ஸ்ட், ஒய். உங்களோட பர்பஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. செட் அ டெம்ப்ளேட். ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணுறதுனால உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டியாக வீடியோஸ் இருக்க போகுது. தேர்ட், பஞ்ச்லைன். பஞ்ச்லைன் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஸோ நீங்கள் யார்,
இந்த வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் யாருன்றதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 3 விஷயத்த நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, பர்பஸ்ஃபுல்லாக வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, உங்கள் வீடியோஸை பார்த்து ஐடென்டிஃபையும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரேண்டமாக வீடியோஸை போடாதீங்க, ஒரு ஸ்ட்ராங்கான கிளாரிட்டியோட வீடியோஸ் போடுங்க. நான் உங்களை கைட் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஹரிகரன் மாணிக்கம் இருக்கும், contentschool.com இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஹரிகரன் மாணிக்கம்ன்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னும் வேல்யூபிளாக இன்னும் சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பை.